சென்னை பள்ளிக்கரணை திருட்டு வழக்கில் ஞானசேகரனின் கூட்டாளி முரளிதரனை போலீசார் கைது செய்துள்ளனர். இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் கசாலி வழங்கிட கேட்கலாம். கசாலி, வணக்கம். இந்த முரளிதரனுக்கும் இந்த வழக்கிற்கும் என்ன தொடர்பு? மேலும் இவர் மீது இருக்கும் பின்னணி குற்ற வழக்குகள் என்னென்ன? சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் கடந்த டிசம்பர் மாதம் நடந்த மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் கோட்டுப்புறத்தை சேர்ந்த ஞானசேகரன் என்பவரை போலீசார் கைது செய்தனர். இவரிடம் சிறப்பு புலனாய்வு குழு அதிகாரிகள் நடத்திய விசாரணையில் கடந்த 2022 ஆண்டு முதல் 24ஆம் ஆண்டு வரை பள்ளிக்கரணை பகுதியில் உள்ள சொகுசு பங்களாக்களில் குறிவைத்து கொள்ளையடித்ததாக தெரிய வந்தது. இதையடுத்து பள்ளிக்கரணை போலீசாரிலிருந்து நடந்த 7 திருட்டு வழக்குகளில் ஞானசேகரன் தொடர்பு இருப்பது தெரிய வந்தது. சுமார் 120 பொன் நகைகளை அவரிடமிருந்து மீட்டார்கள். மேலும் இது தொடர்பாக நகைகளை வாங்கிய நகை வியாபாரி குணால் சேட் என்பவரையும் கைது செய்தார்கள். ஞானசேகருடன் இந்த திருட்டுகளில் சம்பந்தப்பட்டது. அப்போது அவர் சிறையில் இருக்கும் போது அவருடன் பழக்கம் ஏற்படுத்திய பொள்ளாச்சியை சேர்ந்த முரளிதரன் என்பவரோடு சேர்ந்து இந்த திருட்டுகளில் ஈடுபட்டது தெரிய வந்தது. இதையடுத்து பொள்ளாச்சியை சேர்ந்த முரளிதரனை கல்யாணம் இல்ல, நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன். எப்படி? பாஸ் வாலா பி தி பாஸ். போலீசார் தரப்பு கைது செய்திருக்கிறார்கள். அவரிடமிருந்து வெள்ளி பொருட்கள் சுமார் 25 கிலோ வரை உள்ள வெள்ளி பொருட்களை பறிமுதல் செய்திருக்கிறார்கள். மேலும் இவரிடம் தொடர்ந்து விசாரணைகள் வேறு யாருக்கும் தொடர்பு இருக்கிறதா என்பதையும் போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி கசாலி.